வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே கண்டிப்பாக 28, 29 தேதிகளில் வந்து அமையும். 30 மற்றும் 31ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமும், பிப்ரவரி 1, 2 தேதிகளில் குமரிக்கடலின் தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலும் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கிழக்கு காற்று குவிதல் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகள் மீதும் வட இந்திய நிலப்பகுதிகள் மீதும் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதிகள் வரை பயணிக்கும் என்பதனால தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மழை வாய்ப்பு அமைய இருக்கிறது. இந்த மழை வாய்ப்பு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதி மற்றும் தென் கடலோர பகுதி கொஞ்சம் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு தருகிறது. தென் மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரளாவிற்கு அடுத்த இடத்தில் மழைப்பொழிவு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது முதலிடம் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென்கோடி பகுதி, நாலுமுக்கு ஊத்து பகுதி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி முதலிடத்தை பிடிக்கும். அடுத்த இடத்தை கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியின் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள் அடுத்த இடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் அடுத்த இடத்தை பிடிப்பது புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அப்படியே மயிலாடுதுறை, அதை தாண்டி கடலூர் வரைக்கும் உள்ள சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் கூட பிடிக்கலாம். இது அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களில் 29ஆம் தேதியே மழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு 29ஆம் தேதியே வாய்ப்பு இருக்குது. 30ஆம் தேதி உறுதி. அந்த மழைப்பொழிவு 30ஆம் தேதி மாலை இரவிலே 31ஆம் தேதியெல்லாம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் கர்நாடக பகுதிக்கும், ஆந்திர எல்லையோரம் மற்றும் ஆந்திர பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் சில மணி நேரங்கள் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா வரைக்கும் மழைப்பொழிவை எட்டி பிடிக்கும். ஆனால் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் சீராக ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது. வட இந்திய குளிரலை திசை மாறும், கிழக்கு காற்று நுழையும், குளிர் அளவாக கிடைக்கும், வெப்பம் அதிகரிக்கும், குளிர் குறையும். வெப்ப சலன மழை பொழிவு போல மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிலே கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது. இடியுடன் கூடிய கனமழை 30, 31, 1, 2 தேதிகளில். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொழியாது. ஒதுக்கி ஆங்காங்கே தான் பொழியும். அருகருகே ஒதுக்கி இருக்கும். மழை உங்களுக்கு பொய்த்து விட்டு போகும் போல தெரியும். திடீரென்று வேற ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு பொழியும், வேறு நேரத்தில் பொழியும். ஆனால் அருகிலே உங்களுக்கு பொழியும், அருகிலே ஒதுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது. கடலோரமே எடுத்துக்கொண்டாலும் சில மணி நேரங்கள் வடகடலோரம் இருக்கும், சில மணி நேரங்கள் மத்திய கடலோரம் இருக்கும், சில மணி நேரங்கள் தென்கடலோரம் இருக்கும். தென்கடலோரத்தில் கொஞ்சம் பெரும்பாலும் கொஞ்சம் கூடுதல் மணி நேரம் இருக்கும். டெல்டாவின் கடலோரத்தை ஒதுக்கிட்டு போய் உள்ளே பொழியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மாலை இரவில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கும், நீலகிரி, வால்பாறை போன்ற பகுதிகள் இருக்கும். அவ்வப்பொழுது கர்நாடக எல்லையோரத்துக்கும் பொழியும், தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவில் பொழியும் சில நேரங்கள். இப்படி ஒதுக்கி ஆங்காங்கே தான் பொழியும். ஒரே நேரத்தில் தென் மாநிலங்கள் முழுவதும் பொழியாது. தென் மாநிலங்கள் முழுவதும் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு இடத்துல பொழியும். மழை வாய்ப்பு ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட வானிலையாக இருக்கும். இடியுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும். பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் மிகுந்த வானிலையாக இருக்கும். மேகமூட்டத்துடன் கூடிய புழுக்கம் நிறைந்த வானிலையாக இருக்கும். மாலை இரவிலே மேற்கிலே கொஞ்சம் மேகமூட்டம் கூடுதலாகி மாலை இரவிலே மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாக்கும். இப்படித்தான். ஆனால் எல்லோருக்கும் பொழியாது, எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது, எல்லோருக்கும் சமமாகவும் இருக்காது மழைப்பொழிவு. அருகருகே வேறுபாடு இருக்கும். இதுதான் இந்த வானிலை அறிக்கையோட முக்கியமான அம்சம், இந்த மழைப்பொழிவு. ஆனால் எல்லோருக்கும் மழை இருக்கும். 4 நாட்களில் ஏதேனும் ஒரு முறை மழை பொழியும். அப்படித்தான் இருக்கும். 30ஆம் தேதி ஒரு இடத்துல பொழியும், 31ஆம் தேதி ஒரு இடத்துல பொழியும், 1ஆம் தேதி ஒரு இடத்துல, 2ஆம் தேதி ஒரு இடத்துல. ஆனால் 4 நாட்களும் மழை வானிலை தான்.
குழப்பிக் கொண்டே இருக்கும். பெரும்பாலான இடங்களில் சில இடங்களில் 2 நாள் மழை பொழிவு இருக்குது. 2 நாளும் சில மணி நேரங்கள் மழை பொழியும். சில இடங்களில் கனமழை பொழிவும் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கனமழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான மழை, சற்று கனமழை இருக்குது. இன்றைக்கு நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்களில் அறுவடையாகி கொண்டிருக்கிறது. கடந்த மழை பொழிவின் காரணமாக தரையில் படுத்து கிடக்கக்கூடிய, அதாவது அறுவடை எந்திரங்களை கொண்டு அறுவடை செய்ய முடியாத நிலையில் தரையோடு படிந்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்களை இன்றைக்கு ஆட்கள் வைத்து அறுவடை செய்கிறார்கள். சில இடங்களில் பார்க்கும் பொழுது சற்று வேதனையாக இருக்கிறது. அது மண்ணோடு மண் படிந்து கிடக்கிறதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஆக இதை அந்த தேதியில் அறுக்க முடியவில்லை, இந்த தேதியில் தான் முதிர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த மழைக்கு முன்னாவது அதை மீட்டெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய இன்றைக்கு தேதி 26, இன்னும் 27, 28 3 நாள் தான் இருக்குது. 27, 28, 29, 29 தென் மாவட்டங்களுக்கு மழை வந்துடும். வட மாவட்டங்களுக்கு 3 நாளும், தென் மாவட்டங்களுக்கு இடையில் 2 நாள் தான் இருக்குது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி இதை அறியாதவர்களுக்கும் அறிவித்து, கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது என்பதை அவர்களுக்கும் அறிவித்து அறுவடை பணியை தீவிரப்படுத்தணும். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அந்த 29ஆம் தேதிக்கு முன் முதிராத நெல் தானியங்கள் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் 3ஆம் தேதியிலிருந்து இடைவெளி இருக்குது. நிறைய நாள் கிடையாது இடைவெளிங்க. முதல்ல 10ஆம் தேதி எதிர்பார்த்துருந்தோம் மழை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியே தெரியுது மழை. ஆனால் 7ஆம் தேதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்கள் தான் தெரியுது, வட மாவட்டங்களுக்கு தெரியவில்லை. வட மாவட்டங்கள்னால் திருவண்ணாமலை, விழுப்புரத்திற்கு அந்த 7ஆம் தேதி மழை இல்லை. ஆனால் 10ஆம் தேதி மழை வடக்கே தெரிகிறது. ஆனால் 7, 8 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு தெற்கே தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு சுற்று மழை 7, 8, 9 தேதிகளில் தெரிகிறது. ஆக 29, 30, 31, 1, 2 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் 3, 4, 5, 6 தேதிகளில் இடைவெளி கொடுத்து மீண்டும் 7, 8, 9 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கு இதே தான். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு டெல்டாவிற்கு 7, 8, 9 தேதி மழை குறைவாக இருக்கும். தெற்கு டெல்டாவிற்கு கூடுதலாக இருக்கிறது. கூடுதலாகனா பரப்பில் கூடுதலாக இருக்கிறது. ஆகவே எல்லோருக்கும் இப்போ இருக்கிற மழையை விட அது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான் 7, 8, 9 மழையும். ஆனால் 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்கில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் எட்டி பிடிக்கும் மழை பிடிவாக தெரிகிறது 11, 12, 13 தேதிகளில். ஆக இடைவெளியும் இருக்கிறது, மழையும் இருக்கிறது. அறுவடைக்கு நீங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும். இடையூறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் விதைப்பு போன்ற பணிகள் உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறேன். மழை பரவலாக எல்லோருக்கும் பொழியாது. ஆகவே அதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே எல்லோரும் ஒரு அதிர்ஷ்டத்தில் தான் இது ஓடப்போகிறது என்று தான் சொல்லணும். ஏன்னா விதைத்தவர்கள் ஒருவேளை என்ன எதற்கு அதிர்ஷ்டம் சொல்லணும்னா, வெப்பம் எங்கே, நம்முடைய தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு அதை மாதிரி இருக்குது. வெப்பம் எங்கே உயர்கிறதோ அங்கே தான் இந்த மழை பொழிவு பொழியும். சிஸ்டம் எந்த அளவிற்கு முன்னேறுகிறதோ எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தான் உறுதிப்படுத்த முடியும். அதை நம்பி நாம் விதைத்து விட முடியாது. அதனால் விதைக்காகவும் இருந்து விட முடியாது. ஏன்னா திடீரென்று உங்களுக்கு ஒதுக்கி விட்டு போயிருந்துன்னு வச்சிங்களேன், ஆகா நேரம் விதைத்திருந்தால் 2 எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு வர சொல்லுவீங்க. அதற்காக நான் ஒரு சில வார்த்தைகளை நான் போட்டு வைக்கிறேன், அவ்வளவுதான். இயற்கை நம் கையில் இல்லை, இயற்கையின் கையில் இருக்கிறது. அதை வருவதை கணித்து நெருங்கக்கூடிய நேரங்களில் தான் துல்லியமாக சொல்ல முடியும். அதுவும் மழை தொடங்கி விட்டால் கூட அருகில் ஒதுக்கிட்டு போகும். புரியுதுங்களா? மழை தொடங்கி வந்துட்டு இருக்கும், அருகில் ஒதுக்கிட்டு போகும். பெய்து கொண்டே இருக்கும், அருகில் ஒதுக்கும். சிலராக பெய்ய தொடங்கும், ஒரு இடத்துல கூடுதலாக பெய்யும். இது எல்லாம் சரியாக ஒரு இடத்துல கணித்து ஒரு மழைப்பொழிவை, குளிர்கால மழைப்பொழிவையும் வெப்பச்சலன மழைப்பொழிவையும் சரியாக சொல்ல முடியாது. ஆகவே அவ்வப்பொழுது நேரலையில் தான் அதை சரியாக சொல்ல முடியும். இதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கிறேன். அதனால் நிறைய அனுபவங்கள், அதாவது உங்களுடைய வார்த்தைகள் காரணமாக, அதாவது ஒதுக்கும் பொழுது நிறம் இழைத்திருக்கும், தெளிச்சிருந்தா, ஆக இதனால் லேட் ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்வீங்க. ஆனால் அதே நேரத்தில் மழை ஏன் பெய்யும் என்று நீங்கள் சொல்லவில்லை, எங்களுக்கு நிறைய பெய்து விட்டது அப்படி என்கிற வார்த்தையும் வரும். ஆகவே வானிலை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து பணி செய்திடவும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.